أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த ரமலானை போல மீண்டும் உங்களை சந்தித்து அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் சுன்னாவுடைய கலந்துரையாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள செய்த எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவுக்கு முதல் கட்டமாகவும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கு இரண்டாவது கட்டமாகவும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நான் துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுள்ளே பகலிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு நோற்றும், இரவு நேரத்திலே அல் குர்ஆன் வசனங்களை ஓதி இரவு வணங்கியும் நாம் வருகின்றோம். அவ்வாறு ஓதப்படக்கூடிய அல் குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் பெற்று வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினத்தினுள்ளே குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், நமக்கு அறிமுகமான ஒரு வசனம். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான்: லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ஒன்பதாவது அத்தியாயமாக 128வது வசனமாக அல்லாஹ் இதை பதிவு செய்கின்றான். இந்த வசனத்திற்கான அர்த்தம் நமக்கு தெரிந்தாலும் கூட மீண்டும் ஒரு நினைவூட்டலாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும்,
உங்களிலிருந்தே ஒரு இறை தூதர் உங்களுக்காக வந்திருக்கிறார். அந்த இறை தூதர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அசீசுன் அலைஹி மானித்தும், உங்களுக்கு ஏதாவது ஒரு இடர், கஷ்டம், சிரமம் என்று சொன்னால் அது அவருக்கு சிரமத்தை, துயரத்தை, துன்பத்தை கொடுக்கும். ஹரீசுன் அலைக்கும், அது மாத்திரமல்ல, உங்கள் மீது பேராசை கொண்டவர், அதாவது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயத்தினாலே பேர் ஆர்வம் கொண்டவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மூமின்களான இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்தினாலே ரொம்ப பாசம் உள்ளவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தினாலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தை கேட்கிற சமயத்தினிலேயே உங்களுக்கு யாரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தினாலே குறிப்பிடுகின்றான். குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய இடங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கண்ணியப்படுத்தி நிறைய அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அவ்வாறு பேசிய வசனங்களில் ஒன்றுதான் இந்த வசனம். இன்னொரு நமக்கு தெரிந்த ஒரு வசனம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், அதாவது உயர்ந்த நற்பண்பிலே நபிகள் நாயகமே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக இப்படியாக நாம் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துரைத்து அவர்களை சிறப்பித்து நிறைய வசனங்கள் குர்ஆனிலே இருப்பதை நீங்கள் காணலாம். இந்த நேரத்திலே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு தனி சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், அதாவது இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த கொள்கை, இதே போல ஒரு உயர்ந்த லட்சியம், இலக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த உயர்ந்த லட்சியத்தையும் இலக்கையும் அடைவதற்கான அந்த வழிமுறைகள் இருக்கா இல்லையா, அது எளிய வழிமுறையாக இருக்க வேண்டும். யாருக்கும் சிரமம் தரக்கூடிய வழிமுறையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மூன்றாவதாக அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிற சமயத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வியக்கத்தக்க, ஒரு அதிசயத்தக்க பின் விளைவுகள் உண்டாக வேண்டும். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். லட்சியம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த லட்சியத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் இருக்கா இல்லையா, அது கஷ்டமானதாக இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அதனுடைய விளைவுகள் வியக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இந்த மூன்று அளவுகோலை வைத்து இந்த உலகத்தினே எதையாவது யாரையாவது நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் நாம் குறிப்பிட்டு காட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த கொள்கையும் லட்சியமும் இலக்கும் கொண்டிருந்தார்கள். அந்த கொள்கை என்னவென்று சொன்னால் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவ கொள்கை. அவருடைய இலக்கு என்ன என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சுவனத்தை அடைய வேண்டும், மறுமையை நாம் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கா இல்லையா, அந்த வழிமுறைகள் யாரும் கஷ்டப்பட்டு நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே அதை பின்பற்றக்கூடிய வகையிலே எளிய வழிமுறைகளைத்தான் காட்டி சென்றிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அதன் மூலமாக விளைந்த அந்த விளைவுகள் இருக்கதா இல்லையா, அன்றைய காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க, ஒரு அதிசயிக்கத்தக்க விளைவுகளை உண்டாக்கியிருந்தது. ஆக அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நிறைய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த தலைவர்கள், தெரியாத தலைவர்கள், அவருடைய பெயர்களை எல்லாம் சொல்வதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை. நிறைய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள்.
ஆனால் அந்த தலைவர்களுடைய முழு வரலாறும் அவர்கள் பிறந்தது முதற்கொண்டு இறக்கின்ற காலம் வரைக்கும், காலை எழுந்தது முதற்கொண்டு இரவு படுக்கின்ற காலம் வரைக்கும் அவருடைய முழு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் கூட அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. ஆனால் முழு வரலாறும் பதிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி கட்டம் என்னுடைய மடியில் தான் பிரிந்தது. அவ்வாறு மடியிலே அவர்கள் படுத்திருக்கிற சமயத்தினாலே அவருடைய தலையிலே நான் பார்த்தேன் 17 நரைமுடிகள் இருந்தது. எத்தனை நரைமுடிகள் இருந்தது? 17 நரைமுடிகள் இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது. தலையிலே இருக்கக்கூடிய அந்த நரைமுடிகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முழு வரலாறும் பதிவு செய்யப்பட்ட ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேறு யாரும் கிடையாது. இது இரண்டாவது சிறப்பு. மூணாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் உலகத்தில் நிறைய தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கு நிறைய தொண்டர்கள், பொதுவாக தொண்டர்களாகத்தான் அவர்கள் கருதுவார்கள். இஸ்லாத்தை பொறுத்த அளவில் சஹாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய தோழர்களாக கருதப்படுகிறார்கள். ஆக இந்த உலகத்தினுள்ள நிறைய தலைவர்கள் தோன்றி இருந்தாலும் கூட அந்த தலைவர்களுக்கு நிறைய தொண்டர்கள் தோழர்கள் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைந்த தோழர்களை போன்று அந்த தொண்டர்களை போன்று இந்த உலகத்தில் யாருக்குமே தோன்றியது கிடையாது, இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு உயிரை தரக்கூடிய தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்தை இந்த இடத்துல சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஸைத் இப்னு ஹாரிஸா யாருங்க? அது ஸைத் இப்னு ஹாரிஸா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன். வருடம் நம்ம கேட்டாலும் கூட அப்பப்போ என்ன செஞ்சது, நமக்கு மறந்து போயிருது. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரசூலுல்லாஹ் இடத்துல எப்படி வந்து சேர்ந்தார் அப்படிங்கிற விஷயம் யாருக்காவது தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற செய்தி யாருக்காவது தெரியுமா, தெரியாதா? தெரியும் சொல்லுங்க, அல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது. அதாவது ஒரு போர்க்களத்தினால அவர் வந்து கைதியாக பிடிக்கப்படுகிறார். யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸா சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, கைதியாக பிடிக்கப்படுறாங்க. அப்படி கைதியாக பிடிக்கப்பட்ட ஆளை யார் வாங்குறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நினைச்சாங்க, அவங்கள வந்து விலை கொடுத்து நினைச்சாங்க, வாங்குறாங்க. அவங்களுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தினால நுபுவத்து முடிஞ்சு ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி அவங்க இல்லற உறவுல ஈடுபடக்கூடிய அந்த காலகட்டத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கிற சமயத்தினால அவங்களுடைய சுஹபத்தில் அந்த உறவுல இருக்கிற சமயத்தினால அவங்களுடைய அந்த பண்பாடுகள் அவங்களுடைய அஹ்லாக்குகள் இதெல்லாம் பார்த்து என்ன செய்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. கலிமா சொல்லி என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவை சிறு குழந்தையில தவற விட்டு அவருடைய தந்தை இருக்கிறாரா இல்லையா, அவர் வந்து என்ன செய்றாரு, தேடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய மகனை காணலையே, இந்த மாதிரி போர்க்களத்தில் தவறிட்டாருன்னு சொல்லி அவரை தேடிக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது அந்த மகனை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாங்க, எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பி தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் கிடைக்கல. ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குது அவருக்கு தெரியாது. இந்த நிலையில மக்காவுக்கு என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தந்தையினுடைய உறவினர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த பகுதிக்கு வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்துல யாரை பார்த்துடுறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸாவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உங்க வாப்பா உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, நீ இங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கிற வகையில கவலைப்பட்டு வா எங்களோட வா அப்படின்னு சொல்லி சொல்ற சமயத்தினால ரொம்ப சந்தோஷம். வாப்பாட்ட சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, எல்லாம் பண்ணுங்க, நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு நினைச்சாரு ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றாரு. சொன்ன உடனே அந்த கடிதத்தை வாங்கிட்டு போறான். அந்த கடிதத்தை அவருடைய தந்தை வாங்கி படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா,
இவர் நல்ல ஒரு கவித்துவம் மிகுந்த வகையில் அவர் அதுல என்ன செய்யிருக்கிறாரு, சிம்பிளா தான் விஷயத்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, என்னை தேடி ஒட்டகங்கள் களைப்புற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தேடி ஒட்டகங்கள் களைப்புற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நினைத்து மனசளவுல யாரும் உழல வேண்டிய அவசியமும் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு இறையருள் நிறைந்த ஒரு தளங்களின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. அந்த கடிதத்துல எழுதி அனுப்புறார். அந்த கடிதத்தை வாசிச்சு பார்த்த உடனே என்ன இருந்தாலும் தந்தையாச்சா இல்லையா, அந்த மகனுடைய பாசத்தின் அடிப்படையில நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், ஆள் கிடைக்கல, இப்படி தேடி இந்த இடத்துலதான் இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே யார்கிட்ட வர்றாங்க, ரசூல்லாட்ட வர்றான். வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னுடைய மகனை என்னிடத்துல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு நினைச்சாரு. அவனுடைய தந்தை சொல்றார். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இதை முடிவெடுக்க வேண்டியது யாரு, நான் முடிவெடுக்க வேண்டியது தேவையில்லை. யார் எடுக்கணும், உங்களுடைய மகன் முடிவெடுக்கணும். நீங்க போய் உங்களுடைய மகனை கூப்பிடுங்க, உங்களோட வர்றாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு நினைச்சாங்க. ரசூல்லா சொல்லிடுறான். அவர் என்ன செய்றாரு, நம்ம மகன் கூப்பிட்டா நம்ம கூட வரமாட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டு போய் என்ன செய்றாரு, வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற சமயத்துல, இல்ல வாப்பா நீங்க போங்க, நம்ம சந்திச்சிட்டோம், உறவாடிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நான் ரசூல்லாட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. சொல்றேன், எப்ப நீங்க இருந்தீங்கன்னா அடிமையா இருக்கணும், அவருக்கு வேலைக்காரனா இருக்கணும், உனக்கு அங்க சொத்து புத்து வச்சிருக்கிறேன், நிறைய தோட்டந்தொரவுகளை வச்சிருக்கிறேன், நல்ல வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அங்க வந்தீன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சாரு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஸைத் இப்னு ஹாரிஸா, இல்ல வாப்பா நான் ரசூல்லாவோட இருக்கிறேன். இவர் கூப்பிடுறாரு, அவர் வரமாட்டேங்கிறார். கடைசியில கோவப்பட்டு, அப்படி என்னதான் ரசூல்லாட்ட நீ கண்ட அப்படின்னு சொல்லி உங்க வாப்பா நினைச்சாரு. கேட்கிற சமயத்துல ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றாங்க, இந்த உலகத்துல எந்த மனிதரிடத்திலையும் காணாத பல பண்பாடுகளை ரசூல்லாவிடத்துல நான் காண்கிறேன், அதனால நான் ரசூல்லாட்டத்தான் இருப்பேன் அப்படின்னு யார் சொல்றா, ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றாங்க. இந்த செய்திய அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா சொன்னதுக்கு பின்னாடிதான் என்ன செய்றாங்க, அந்த காபா மேடையில ஏறி என்னுடைய வளர்ப்பு மகன் அப்படிங்கிற வகையில் அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, டிக்ளேர் பண்றதாக அப்படிங்கிறதாக நம்ம வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு தந்தை தன்னை பெற்றெடுத்த தந்தை வந்து கூப்பிடுற சமயத்துல போகாம நான் ரசூல்லாட்டத்தான் இருப்பேன் அப்படிங்கிற வகையில ஒரு ஆள் சொல்றான்னு சொன்னா, அப்ப ரசூல்லா எந்த அளவுக்கு அவரிடத்துல நடந்திருப்பார் அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த உலகத்துல நிறைய தலைவர்கள் தோன்றி இருக்கலாம், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்த்த தோழர்களை போன்ற ஒரு தோழர் இந்த உலகத்துல எந்த தலைவருக்கும் நினைச்சிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொல்லி காட்டேன். ஆக இப்படியான ஒரு 3 தனிச்சிறப்புகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு கேள்வி வருகிறது, இந்த மாதிரி அதாவது தன்னுடைய தந்தை அழைத்தும் கூட போகாத அளவுக்கு ரசூல்லாட்ட அந்த மனிதர் இருக்கக்கூடிய அளவுக்கு ரசூல்லாட்ட என்ன பண்பாடு இருந்துச்சு, அப்படி என்ன கவர்ச்சி இருந்துச்சு, என்ன அழகு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த அருமையான நேரத்துல நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ ரமலானுடைய மாதம் வந்துச்சு, நோன்பு வச்சோம், நோன்பு கஞ்சி குடிச்சோம், அதோட இரவு நேரத்தில வந்து நாம தராவி தொழுதோம் அப்படிங்கிற மாதிரி சென்று விடாமல், அந்த ரசூல்லாவை அல்லாஹ் இந்த அளவுக்கு சிறப்பித்து கூறுகிறான், ரசூல்லாவுடைய தனிச்சிறப்பு இப்படி எல்லாம் இருக்கிறது, இதுல நாம பெற வேண்டிய பாடங்கள் என்ன, படிப்படைகள் என்ன, இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த அளவுக்கு ரசூல்லாவிடத்துல இருந்த அந்த கவர்ச்சி என்ன என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது, பொதுவாக இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் உங்களையோ அல்லது என்னையோ பார்த்து ஒரு ஆளு கவரப்பட வேண்டும் என்று சொன்னால், அதுல வந்து முதல் கட்டமாக என்னுடைய புறத்தோற்றம், அதே மாதிரி உங்களுடைய புறத்தோற்றம் அழகாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே என்ன செய்யணும், அவனுடைய புறத்தோற்றம் அழகா இருந்தா தான் மற்றவர்களால் என்ன செய்வாங்க, ஒரு கவர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு நேர்முக தேர்வு வைக்கப்படுறான்னு சொன்னா, முதல்ல அவனுடைய உடை எப்படி இருக்கிறது, நடை எப்படி இருக்கிறது, அவனுடைய பாவனை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரிசப்ஷன்ல வந்து ஒரு ஆளை நிப்பாட்டுறாங்க, அதிலும் குறிப்பாக ஒரு பெண்ணை நிப்பாட்டுறாங்கன்னு வைங்க, அந்த பெண்ணு அழகா இருக்கிறாங்களா, முக கவர்ச்சியா இருக்கிறாங்களா, ஒரு புன்னகையோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற வகையில பார்த்து தான் என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணி போடுவாங்க. ஆக ஒரு மனிதன் கவரப்படுவதற்கு புறத்தோற்றம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ்வுடைய புறத்தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள்,
எப்படி அறிவிக்கிறாள்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனுஷன் ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் முதல் கட்டமாக பார்த்தான் அப்படின்னு சொன்னா, பார்த்தவுடன் ஒரு பயம் கலந்த மரியாதை ஏற்படும். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் பார்த்தார், சஹாபாக்கள் சொல்றாங்க, பார்த்த உடனே ஒரு பயம் கலந்த மரியாதை ரசூலுல்லாஹ் மேல ஏற்படும். ஆனா கொஞ்ச காலமும் ரசூலுல்லாஹ்வோட பழகி விட்டார் என்று சொன்னால், அவரிடமிருந்து விலக முடியாத அளவுக்கு ஒரு பிரியம் ரசூலுல்லாஹ் மீது ஏற்படக்கூடிய அளவுக்கு அவருடைய புறத்தோற்றத்தை அல்லாஹ் அழகாக்கி வைத்திருந்தான். எந்த அளவுக்கு அழகாக்கி வைத்திருந்தான் அப்படிங்கிறதுக்கு சில வாக்குமூலங்களையும் சில சஹாபாக்கள் சொல்லக்கூடிய மூலங்களையும் நாம என்ன செய்யணும் பார்க்கணும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா நமக்கு நல்லாக தெரியும், அவருடைய ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு காதிம். அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை அடிக்க ஒரு தடவை அவங்களுடைய கைகளை நான் தொட்டு இருக்கிறேன். அப்படி தொட்டு இருக்கிற சமயத்துல நான் எந்த அளவுக்கு உணர்ந்தேன் என்று சொன்னால், அந்த கைகள் பற்ற ஆடையை போல மென்மையாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சாரு அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க சொல்றாங்க. அடுத்து ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட அடிக்க ஒரு தடவை உறவாடி இருக்கிறேன். எந்த சமயத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனிலிருந்து ஒரு கஸ்தூரி ஏதாவது ஒரு நறுமணம் மணந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு தன்மையை நான் நினைச்சிருக்கிறேன், ரசூலுல்லாஹ்ட்ட நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி யார் சொல்றா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு நம்ம என்ன செய்றோம், ஒரு ஜனாதிபதி நினைக்கிறோம், அவங்க ஒரு கவிஞரும் கூட. அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்துல மறுபிறவி என்பது கிடையாது. இஸ்லாத்துல மறுபிறவி என்பது கிடையாது. மறுமை என்ற ஒரு தன்மை இருக்கிறது, ஆனா மறுபிறவி கிடையாது யார சொல்லலாம். ஆனால் ஒரு கால் நீங்கள் இன்னொரு பிறவியாக பிறப்பதாக இருந்தது என்று சொன்னால், நீங்க எப்படி பிறந்திருப்பீங்க? இந்த பௌர்ணமி நிலவை போல பிறந்திருப்பீங்க அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். இவங்க இப்படி சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இதை விட தாண்டி ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, ஒரு சமயத்தினுல பௌர்ணமி இரவுல ரசூலுல்லாஹ் என்னுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. அதாவது மேல வானத்துல ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்க என்ன செய்றோம், இருக்கிற சமயத்துல படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்திருக்கிற சமயத்தினுல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வதனம் முகத்தையும் நான் பார்க்கிறேன், வானத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலையும் நான் என்ன செய்றேன், நான் பார்க்கிறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம்தான் எனக்கு பிரகாசமாக தெரிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, நீங்க மறுபிறவியாக பிறப்பதாக இருந்தது என்று சொன்னால் பௌர்ணமி நிலவாக பிறந்திருப்பீர்கள் என்பதாக அவங்க என்ன செய்றாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த மனைவி ஆயிஷா என்ன செய்றாங்க, அதையும் தாண்டி பௌர்ணமி நிலவை விட மிக பிரகாசமாக இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புறத்தோற்றத்தை அல்லாஹ் அழகாக்கி வைத்திருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு 2-3 விஷயம் தான் சொன்னேன். ஆனா ரசூலுல்லாஹ்வை நீங்க பார்க்கல, நான் பார்க்கல. அப்படியே நேரடியாக பார்க்க வேண்டும், நேர்முக வர்ணனையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஷமாயிலி திருமிதியில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலை முதல் கால் வரைக்கும் உண்டான அத்தனை அங்கங்களையும் பிரித்து விளாசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூலை நினைச்சிருக்கிறாங்க இமாம் திருமதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நேர்முக வர்ணனை. அதுல அவங்களுடைய தலைமுடி எப்படி இருந்துச்சு, கண்ணு எப்படி இருந்துச்சு, காது எப்படி இருந்துச்சு, கை எப்படி இருந்துச்சு, நடை எப்படி இருந்துச்சு, சிரிப்பு எப்படி இருந்துச்சு, அழுகை எப்படி இருந்துச்சு, இதையெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு சின்ன புக்கு தான், அது நிறைய பதிப்பகங்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. அந்த புத்தகத்தை படிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி நாம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஆக ஒரு மனிதன் கவர்ச்சி ஆகுவதற்கு புறத்தோற்றம் மிக முக்கியமான அம்சம் அப்படிங்கிற விஷயத்தை நாம நினைச்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, வெறும் புறத்தோற்றம் மாத்திரம் போதுமா ஒரு மனிதன் கவரப்படுவதற்கு? இந்த வெறும் வெளிப்புற தோற்றம் இருக்குதா இல்லையா, இது மாத்திரம் போதுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. புறத்தோற்றமும் தேவை, அதே சமயத்தினாலே அகத்தோற்றமும் அழகாக இருக்க வேண்டும். அவனுடைய அந்த கேரக்டர் இருக்கா இல்லையா, அகத்தோற்றம்னா நம்ம எது சொல்றோம், அந்த அகலாக்கத்தை நம்ம சொல்லி காட்டுறோம். அப்ப அந்த அகத்தோற்றம் என்ன செய்யணும், அழகாக இருக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு பௌர்ணமி நிலை மாதிரி இருப்பாங்க, நல்ல பிரகாசமா இருப்பாங்க, டிப்டாப்பா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா அவங்களுடைய கேரக்டர் அமாவாசை மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் சில பேரை பார்த்துருக்கோமா இல்லையா, உலகத்துல இருக்குதா இல்லையா? நல்ல அழகான மனைவியா இருப்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவங்களுடைய வண்டவாளம் நமக்கு என்ன செய்யும், தெரியும். இதே போல ஒரு மாப்பிள்ள ஒரு அழகா இருப்பாரு, ஒரு மாசம் கழிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா முதல்ல சாஃப்ட்வேரா இருந்தவர் இப்ப என்ன செய்வாரு, ஹார்ட்வேரா இருக்கக்கூடிய ஆள்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? ஆக இந்த வெளித்தோற்றம் மிக முக்கியமான அம்சம் அல்ல, அகத்தோற்றம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு ஆளை பத்தி நல்ல அறிமுகம் செய்யறாங்க,
எப்படி அறிமுகம் செய்யறாங்க? இவர் நல்லா எம்ஏ படிச்சிருக்கிறாரு, பிஏ படிச்சிருக்கிறாரு, இதே போல ஐடி வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் பக்கத்துல போனா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம்னா அவரை அகத்தோட்டம் சரியான ஆள் நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆக புறத்தோற்றத்தை தாண்டி நம்முடைய அகத்தோற்றம் இருக்குதா இல்லையா, இதுவும் சரியாக இருக்க வேண்டும். அதனால தான் கண்ணாடி பார்க்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹல்கி அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. யா அல்லாஹ், என்னுடைய வெளி தோற்றத்தை நீ அழகாக்கி வச்சிருக்கிற, அதுக்காண்டி உன்னிடத்துல நான் நன்றி செலுத்துறேன். ஆனா அதே சமயத்தில் என்னுடைய அகத்தோற்றத்தையும் என்னுடைய குலுக்குகளையும் என்னுடைய பண்பாடுகளையும் நீ அழகாக்கி வை என்பதாக ஒவ்வொரு நாள் கண்ணாடி பார்க்கிற சமயத்திலும் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்திருக்கிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள மிகச்சிறந்தவர் யார் என்று சொன்னால், உங்கள மிகச்சிறந்தவர் அல்லாஹ்விடத்துல கண்ணியம் உள்ளவர் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி வாழ்கிறாரோ, பயந்து வாழ்கிறாரோ, அவர்தான் சிறந்தவர். அப்ப அந்த தக்குவா இருக்குது. தக்குவா எங்க இருந்து வருங்க? வெளித்தோட்டத்துல வருமா, உள்தோட்டத்துல வருமா? நம்முடைய கல்புல இருந்து, நம்முடைய இதயத்திலிருந்து தான் என்ன செய்யும்? அந்த தக்குவா வெளிப்படும், அந்த நல்ல பண்பாடுகள் வெளிப்படும். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம பார்க்கிறான் என்கிற விஷயத்தை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு நபிமொழி நன்றாக தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அஜ்சாமிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ அல்லது உங்களுடைய உடல்களையோ பார்ப்பது கிடையாது. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்களை பார்க்கிறான். அந்த நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் செயல்படக்கூடிய நற்செயல்கள் இருக்கா இல்லையா, இதைத்தான் அல்லாஹ் பார்த்து கூலி கொடுக்கிறானே ஒழிய உங்களுடைய உடல்களையோ உருவத்தையோ பார்ப்பது கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சபையில ஒரு நாள் அமர்ந்திருக்கிற நேரத்தினால ஒரு ஆள் வர்றார், பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கிறார். அப்ப உங்களை போன்ற சஹாபாக்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கிற சமயத்துல அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் சமூகத்திலேயே ரொம்ப ஒரு விஐபியான ஒரு பெரும் புள்ளி, எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு ஆளு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் யாருடைய வீட்டுக்காவது போய் பெண் கேட்டாருன்னு வைங்க, யாருமே கொடுக்க மறுக்க மாட்டாங்க. உடனே என்ன செஞ்சிருவாங்க, இவர் பெண்ணு கேட்டு வந்துட்டாருன்னு சொல்லி டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்படியான ஒரு ஆளு. அது மாத்திரமல்லாமல் யாருக்காவது இவர் ரெக்கமெண்ட் ஷஃபாத் சிபாரிசு பண்ணினார் என்று சொன்னால் உடனே அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமூகத்துல ஒரு பெரிய புள்ளி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்றாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னொரு ஆள் வர்றாரு. ஒரு சாதாரண அமைப்பில் ஒரு எளிய நிலையில அவருடைய ஆடை பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருக்கிறது, தலையில எண்ணெய்க்கல ஒன்று செய்யல, அந்த நிலையில ஒரு ஆள் நினைச்சாரு வர்றாரு. இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆரம்பத்துல சொன்ன அந்த விஐபி சொன்னதை அப்படியே மாற்றி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இவரை பற்றி சமூகத்துல யாருக்கும் அறிமுகமே கிடையாது, இவர் யாருன்னு யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. இவர் போய் எந்த வீட்லயாவது பெண் கேட்டான்னா உடனே என்ன செஞ்சிட மாட்டாங்க, கொடுத்துட மாட்டாங்க. மூணாவது, இவர் யாருக்காவது சிபாரிசு செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சிபாரிசுக்கு எந்த மதிப்பும் இருக்காது, வேள்வியும் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ரெண்டையும் கேட்டு உள்வாங்கி கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னு சொன்னா, உலகத்துல இந்த முந்திய நபரை போன்ற மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல உள்ள அமைப்புல உள்ள ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்விடத்துல சிறந்த ஆள் யாருன்னு சொன்னா, அந்த ரெண்டாவதாக வந்த ஆள் இருக்கிறாரா இல்லையா, அவர் தான் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர். ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அவர் எளிமையான ஆளா இருந்தாலும் கூட அஹ்லாக்ல பண்பாடுல அவர் சிறந்தவராக இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார். அப்படி பார்த்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அந்த முந்தி சென்றவரை விட இவர்தான் சிறந்தவர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த புற தோற்றத்தை விட அகத்தோற்றத்துக்குத்தான் மிக முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு நாம வருகிறோம். ஒரு மனிதன் கவரப்படுவதற்கு புறத்தோற்றமும் அழகாக இருக்க வேண்டும், அகத்தோற்றமும் அழகாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொண்டோம். இப்ப அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய அகத்தோற்றம் அழகாக இருக்கிறது என்பதற்கு எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும், யாரெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லலாமா? ஒரு மனுஷனுடைய அகத்தோற்றம்
அவனுடைய உள் கேரக்டர் இருக்கா இல்லையா, அது சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உலகத்துல ஒரு 4 பேர் சாட்சி சொல்லணும். எத்தனை பேர் சாட்சி சொல்லணுங்க? 4 பேர் சாட்சி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த மனிதன் அகத்தோற்றத்துல சிறந்தவன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம சர்டிபிகேட் கொடுக்கலாம். அந்த 4 பேர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சொன்னவங்களுக்கு ஒரு புக்கு பரிசு இருக்கு. மனைவி, எப்படி, பாப்பா அம்மா, பிள்ளைகள், நண்பர்கள். நண்பர்கள் வந்துட்டு நல்ல பேர் வாங்கிடலாம், பெற்றோர்கிட்ட என்ன செய்யலாம், நண்பர் பேர் வாங்கிடலாம், பிள்ளைகள்கிட்ட வாங்கிடலாம். ஆனால் ஒரு விஷயம் வாங்க முடியாது, மனைவிட்ட என்ன செய்ய முடியாது, நல்ல பேர் வாங்க முடியாது. ஒரு ஆளைத்தான் சொல்லி இருக்கிறீங்க. யாரு? அண்டை வீட்டார். அடுத்து 2 பேரும் வந்துருச்சு. அது அண்டை வீட்டார்ல அந்த பயணிகள் கூட வர்றவர் தானே, அந்த அண்டை அயலாறுல வந்து அவரெல்லாம் சேர்ந்து வந்துருவாங்க. ஆமா, கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே வந்து அந்த அண்டை அயலார் நம்மளோட இருக்கக்கூடிய ஆளுங்கிறவங்க அந்த எல்லாரும் வந்துடும். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆசிரியரா இல்ல, அதான் பயணம் செய்யறவன் நம்ம அண்டை வீட்டார்ல சேர்ந்துரும். அது நம்ம கூட இருக்கிறவங்கள சேர்ந்துரும். கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கிறது அது அண்டை அயலாருங்கிறதுல என்ன செஞ்சிரும், வந்துடும். நம்மிடத்துல பணி செய்யக்கூடிய வேலைக்காரர் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும். 1 மனைவி, 2வது அண்டை வீட்டார், 3வது வேலைக்காரர். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார். யாரு? நானே பேசிக்கிட்டு கூடாது, நீங்க கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? இன்னொரு ஆள் இருக்கிறாரு, நல்லா யோசிங்க, வந்துடும். யாரு? தாய் தப்பெல்லாம் ஓரளவு வாங்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல பிள்ளைன்னு வாங்கிடலாம். நமக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ, யார் எனிமையாக விரோதியாக இருக்கிறாரோ அவரிடத்திலும் ஒரு ஆள் என்ன செய்றாரு, நல்ல பேர் வாங்கிட்டாருன்னு சொன்னா அவருடைய அகத்தோற்றம் அழகாக இருப்பதாக அர்த்தம். 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. யார் சொன்னீங்க? மனைவி. யார் சொன்னது? வாங்க. அப்புறம் அண்டை வீட்டுக்கார யார் சொன்னது? அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க பெரியவங்ககிட்ட கொடுத்துருங்க. இப்ப நம்ம கேள்விக்கான பதில புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த 4 பேர் விஷயத்துல ரசூல்லா வந்து நல்ல பேர் வாங்கி இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இஷா தொழுகைக்கு பின்னாடி தராவி பின்னாடி நடைபெறக்கூடிய அந்த பயான்ல என்ன செய்யும், நம்ம அதை பார்ப்போம். இப்போது நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.